குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இது வந்து என்னோட 3rd வீடியோ. ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிற ஃப்ரேஸ் வந்தது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸில் என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும், காம்பவுண்டில் என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது சிம்பிள் சென்டென்ஸில் டியூ டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்தது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸில் மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும், காம்பவுண்டில் மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அந்த 2 வீடியோவை பாருங்கள். அடுத்தது இந்த 3வது வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்தா அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது எப்படி கொடுக்கணும், காம்பவுண்டாக மாற்றும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ஃபுட் வாஸ் டூ ஹாட் டு ஈட். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். எப்படி சார் இந்த சிம்பிள் சென்டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TOO அதை ஃபாலோ பண்ணி TO வந்தது அப்படின்னாவே அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். சரிங்களா? காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது இந்த ஃபுட் வாஸ் ஸோ ஹாட் தட் வி குடென்ட் ஈட் இட் அப்படின்னு மாற்றணும். இப்போது எப்படிங்க சார் அப்படின்னா, ஈஸியாக இந்த TW வருது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக SO கொடுக்குறோம், ஸோன்னு கொடுக்குறோம். அடுத்தது TOன்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக தட்டுன்னு கொடுக்குறோம். அடுத்தது நாட் அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணணும். அதோட ஃபார்முலா நம்ம காமிக்கிறேன் பின்னாடி. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டாக மாற்றும்போது இந்த ஃபுட் வாஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ வி குடென்ட் ஈட்னு கொடுக்கணும். இந்த ஸோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோவுக்கு பதிலாக வெரி கொடுக்கணும், தட்டுக்கு பதிலாக அண்டு ஸோ கொடுக்கணும். அந்த நாட் அப்படியே எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான். இந்த ஃபுட் வாஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ வி குடென்ட் ஈட். இப்போ இது ஒரு மீனிங்கை பாருங்கள். இந்த ஃபுட் வாஸ் டூ ஹாட் டு ஈட் அப்படின்னா, இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட முடியலன்னு அர்த்தம். சரியா? அதை காம்ப்ளெக்ஸை மாற்றும்போது பாருங்கள், இந்த ஃபுட் வாஸ் ஸோ ஹாட் தட் வி குடின்ட் ஈட் இட். அந்த சாப்பிட முடியல அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் இந்த குடின்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ஃபுட்டு வாஸ் ஸோ ஹாட் தட் வி குடின்ட் ஈட். ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் வி குடின்ட் ஈட், நம்மளால் சாப்பிட முடியல. சரியா? இந்த ஃபுட்டு வாஸ் வெரி ஹாட். ஸோனாலும் வெரினாலும் அதிகப்படியானதாக அர்த்தம். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அண்டு ஸோ அதனால், அண்டு ஸோனா அதனால் அர்த்தம். அதனால் வி குடின்ட் ஈட் இட், நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மெட்டு தான். சிம்பிள் சென்டென்ஸில் டூ வந்திருந்தது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ தட்டு நாட்டுன்னு கொடுக்கணும், அதை ஆட் பண்ணணும். அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸில் வெரி அண்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சார் இதை வந்து சிம்பிள் சென்டென்ஸில் டூ வந்தது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ தட் நாட், காம்பவுண்டில் வெரி அண்டு ஸோ அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னா, இதை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும் தெரியுங்களா, மாயி படத்துலேருந்து. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை அப்படியே வச்சுக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸில் டூ வந்திருக்காக, ஸோ தட் நாட் வந்திருக்காக, வாமா வெரி அண்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டூ வந்திருக்காக, ஸோ தட் நாட் வந்திருக்காக, வாமா வெரி அண்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸில் டூனா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ தட் நாட், காம்பவுண்ட் சென்டென்ஸில் வெரி அண்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். இந்த லோட் இஸ் டூ ஹெவி ஃபார் மீ டு கேரி. இப்போது இந்த லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது தூக்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது இந்த லோட் இஸ் ஸோ ஹெவி தட் ஐ கேனாட் கேரி இட் அப்படின்னு மாற்றணும். காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது the load is so heavy, அந்த TWOக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கொடுக்குறோம். அடுத்தது இந்த TOக்கு பதிலாக தட்டு கொடுக்குறோம். the load is so heavy that I cannot carry it. சார் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், முன்னாடி சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் வாஸ் ஸோ ஹாட் தட் வி குடின்ட் ஈட் இட் அப்படின்னு சொல்லிட்டு குடின்ட் கொடுத்தீங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெனாட் கொடுத்துருக்கீங்க. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க சென்டென்ஸை பாருங்கள். இந்த ஃபுட் வாஸ் ஸோ ஹாட் தட் வி குடின்ட் ஈட்னு கொடுத்துருக்கோன்னா, த ஃபுட் வாஸ் அது பாஸ்ட் டென்ஸ், அதனால் குடின்ட் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், த லோட் ஈஸ் ஸோ ஹெவி, ஈஸ்ன்னு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு, அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கெனாட் அப்படிங்கிற ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா, த லோட் இஸ் வெரி ஹெவி அண்டு ஸோ ஐ கேனாட் கேரி இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸோக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெரி கொடுத்துருக்கோம், தட்டுக்கு பதிலாக அண்டு ஸோ கொடுத்துருக்கோம். இந்த லோட் இஸ் வெரி ஹெவி, ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் அண்டு ஸோ அப்படின்னா அதனால மீனிங், ஐ கேனாட் கேரி இட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாற்றிருக்கோம். டூ வந்துருச்சு அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸில் காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது ஸோ தட் நாட் கொடுக்குறோம். காம்பவுண்டாக மாற்றும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி அண்டு ஸோ கொடுக்கணும். நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.